அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் ஒரு தொழிலாளி. உடல் உழைப்பை மட்டுமே அடிப்படையாக வைத்து வாழ்பவன் தொழிலாளி. பணம் சேராது. அந்த தொழிலாளியின் உடல் உழைப்பை அடிப்படையாக வைத்து வாழ்பவன் முதலாளி. இந்த முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நிறைய பாகுபாடு இருக்குங்க ஐயா, வேறுபாடு, இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை குறைக்கணும். பாகுபாடுன்னு பார்க்கும்போது பொருளாதார அடிப்படையில் இருக்கிற பாகுபாடு தான் எல்லா வகையிலையுமே பிரித்து வைக்கிது. எல்லாமே உழைப்பாளின் உழைப்பால் கிடைத்தது தான். இந்த மைக்கு உழைப்பாளின் உழைப்பால் வந்தது தான், பணத்தால் வந்ததில்லை. இந்த மைக்கில் இருக்கிற தொழிலாளியோட உழைப்பை கழிச்சிட்டோம்னாக்க இது வெறும் இரும்புங்கய்யா, தகரம். அதில் இருக்கிற உழைப்பையும் கழிச்சிட்டோம்னாக்க மண்ணுக்குள்ளே இருக்கிற மண்ணுங்கய்யா அது. இப்படி எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக சொன்னார் பார்த்தீங்களா. இதை கண்டுபிடிச்சி இதை மைக்காக மாற்றினா தான் மைக்கு, இல்லைன்னா மண்ணுக்குள்ளே இருக்குது. கொண்டு வந்தவன் யார்? பாரதிதாசன் பாடினார் பாருங்க. சித்திரச் சோலைகளே உம்மை திருத்த இப்பாரினிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே அப்படின்னு பாடார் பாருங்க. ரோஜாப்பூ ஏன் சிவப்பாக இருக்கிறது தெரியுமா? எல்லாரும் நினைக்கிறார்கள் ரோஜா செடியின் நிறம் இயல்பாகவே சிவப்பு என்று. இல்லை நண்பர்களே, அந்த தோட்ட தொழிலாளியினுடைய ரத்தம் தான் ரோஜாவின் சிவப்பு. மறைமலை நகர் ஒரு குட்டி இந்தியா. இந்த மறைமலை நகரில் அரசாங்கம், நகராட்சி, எம்எல்ஏக்கள் 3-4 வருடங்களாக 80 அடி ரோடு, 60 அடி ரோடு, 40 அடி ரோடு, தண்ணீர், மின்சாரம், விளக்குகள், இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை வசதிகளை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சென்று ஆக்கிரமிப்புகளை அகற்றி பிரம்மாண்டமாக இந்த மறைமலை நகரை ஒரு குட்டி இந்தியாவை இன்று சிங்கார மறைமலராக இன்று ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். இது அரசாங்கமும் நகராட்சியும் தான். ஆனால் இந்த முரண்பாடான மக்கள் இன்று மீண்டும் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டிய நிலையிலே வைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஆண் பெண் வேறுபாடு அது எப்படி குடும்பத்திலேருந்து தானே ஐயா வருது. இப்போ நான் சொல்றதை ஏத்துக்கிற பசங்க எங்க வீட்டுக்காரர் சொல்றதை ஏத்துக்குதுன்னு எப்படி சார் நான் சொல்ல முடியும்? எத்தனை ஆண்கள் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்க பிரச்சனை பண்றாங்க. பெண்கள் தானே அங்க பிரச்சனை பண்றாங்க. வல்லரசு நாடு அமெரிக்கா, அங்க யாரும் பெண்களுக்கு உரிமை தாங்கன்னு கேட்கறது இல்லை. அங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க 33% ஏட்டளவில் உள்ளது. அதாவது பெண்களும் இன்னைக்கு ஒரு சுதந்திர தியாகிகள் நிறைய பேர் இருக்காங்கன்னா அந்த பெண்மணிகள் அந்த ஆண்களை முன்னேற்ற பாதையில் நீங்க போய் இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கங்க. இன்னைக்கு மகாத்மா காந்தின்னு சொன்னா கஸ்தூரிபாய் பின்னாடி இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு மக்களும் ஆண் பெண் வேறுபாட்டை களைஞ்சி சமத்துவமா வாழணும்னு சொல்லுகிறேன். அப்படி மரமாக இருக்கின்ற ஒருவனை மனிதனாக மாற்றுகின்ற கல்வி, இந்த கல்வியை ஆசிரியர் மாணவர் மாறுபாடு நீங்க வேண்டும் என்ற தலைப்பிலே பேச வந்திருக்கிறேன். ஏன் இந்த மாணவர்களை எடுத்துக்கொண்ட தலைப்புன்னா, பெரிய பெரிய சிந்தனையாளர்கள், கவிஞர்கள்லாம் தம்பிக்கு ஒரு பாட்டு தங்கைக்கு ஒரு பாட்டு, ஜாதி இல்லையடி பாப்பா, சின்ன பயலே சேதி கேளடா என்று சொன்ன பட்டுக்கோட்டை. அது மட்டுமல்ல, 2020 வல்லரசாக வேண்டும் என்று அப்துல் கலாம் ஓடி போய் சொல்லுவது மாணவர்கள் மத்தியிலே, பொதுக்கூட்டங்களிலே அல்ல. ஆக இந்த அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் செம்மைப்படுத்தப்பட வேண்டியது மாணவர்களை. இவர்களுக்குள்ளே பெரும் பங்காற்ற வேண்டியது ஆசிரியர் பெருமக்கள். 75-80 விழுக்காடு அவர்கள் கையில் தான் இருக்கிறது. தட்டி கொடுங்கள், தவறுகள் திருந்தும். மனம் விட்டு பேசுங்கள், உறவுகள் பழகும். விட்டு கொடுங்கள், வேற்றுமை கலையும். இன்னைக்கு நாட்டியா உலகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் மக்கள் தொகை பெருக்கம் ஐயா. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணுன்ற மோகம் தான். அவ்வளோதான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்கிறார். அவருக்கு 4 பொம்பளை குழந்தை பிறந்தாங்க. ஒன்றை பெற்று உருப்படியாக வளர்க்கல, 4 பொம்பளை குழந்தை பெற்றாரு. ஏன் தெரியுமா? 5ஆவது ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்குமா. 5ஆவது பிறந்ததா? பிறந்துச்சியா? பொம்பளையா ஆம்பளையா? ஆம்பளை குழந்தை பிறந்து நிறுத்திட்டாரு. அதை ஏன் பெற்றாரு தெரியுமா? அவரு அந்த பெரியவர்கிட்ட கேட்டா எனக்கு கொல்லி போடணுன்றாரு. அந்த அம்மா கிட்ட கேட்டானன்றாங்க தெரியுமா? அந்த 4 பொட்டை குழந்தைங்களும் அவன் தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்றாங்க. அவர் தான் கரையேற்றுவார். இன்னைக்கே அவனோட வயசு 5 வயசு குழந்தை. அது
கடைசி பையலுக்கு 5ன்னா மூத்த பிள்ளைகளுக்குலாம் என்ன வயசு இருக்கும்? 2 அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. இன்னொரு அக்காவுக்கு 16 வயசு ஆகுது. சரி. அந்த 16 வயசு அக்காக்கு வந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமாயா? அதுக்கு மாறாடி என்ன தெரியுமா நடக்குது? அந்த 16 வயசு அக்கா படிக்கலையா, வீட்டு வேலை செஞ்சு அந்த 5 வயசு பையனை படிக்க வைக்கிறாங்கயா. இது உண்மையா? சபாஷ் சபாஷ். பட்டு கொடுத்தாலும் ஒற்றுமை வராது, நகை நட்டு கொடுத்தாலும் ஒற்றுமை வராது, ஏன் லட்டு கொடுத்தாலும் ஒற்றுமை வராது. விட்டு கொடுத்து பாருங்கள், ஒற்றுமை வரும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் ஐயா.